தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் வாக்குப்பதிவு முடியும் வரை சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் பரப்புரைகளை மேற்கொள்ளக்கூடாது என எச்சரிக்கை விடுத்தார். எலெக்ஷனுக்கு எல்லா ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணி தயார் நிலையில் வச்சுருக்கிறோம். முக்கியமாக பார்த்தா நம்ம இவிஎம்ஸ் எல்லாம் அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸ்லேருந்து வாக்குச்சாவடிக்கு நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். நம்ம அஃபிஷியல்ஸ் ட்ரெயின்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாம் அந்தந்த வாக்குச்சாவடியில் போயிட்டு இருப்பாங்க. சிஏபிஎஃப் டிப்ளாய்மெண்ட்டும் எல்லா இடத்துல நம்ம எப்படி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோமோ அது மாதிரி இருப்பாங்க. அதனால் எல்லா வகையான ஏற்பாடுகளாக பண்ணியிருக்கோம். அதாவது பூத் ஸ்லிப் இல்லாமல் ஓட்டு போடலாமா, ஓட்டர் ஐடி இல்லாமல் ஓட்டு போடலாமா அப்படின்னு இதில் என்ன கிளாரிஃபிகேஷன் சார் நீங்கள் சொல்கிறது? நமக்கு பூத் ஸ்லிப் இல்லாமல் கூட ஓட் போடலாம். பூத் ஸ்லிப் எடுத்துகிட்டு உள்ளே போய் ஓட் போடணும் அந்த மாதிரி ரூலே கிடையாது. பூத் ஸ்லிப்பில் என்னென்னா நமக்கு எந்த பூத்தில் நமக்கு பேர் இருக்கிறது, நம்ம சீரியல் நம்பர் என்ன இருக்கும் அது அதில் தெரியும். அப்புறம் ஓட் போடுறதுக்கு ஒரு அடையாள அட்டை வேணும். அதில் எலெக்ஷன் கமிஷன்னாலே ஒரு 13 அடையாளெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம ஓட்டருக்காக அது அடையாள அட்டை அது இருக்கலாம், இல்லை ஆதார் கார்டு இருக்கலாம், பாஸ்போர்ட் இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம், ஒரு பேங்க்கோட அக்கௌண்ட்டில் அவங்களோட ஃபோட்டோ இருந்தால் இருக்கலாம், என்ஆர்ஜி இதெல்லாம் இருந்தால் இருக்கலாம். அது மாதிரி 13 ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு எடுத்துகிட்டு நம்ம ஐடென்டிட்டி அங்கே ப்ரூஃப் பண்ணிவிட்டு ஓட்டு போடலாம். ஸோ இதுக்குரிய தமிழ்நாட்டில் 68,000 போலிங் பூத்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் இந்த சென்சிட்டிவ் அப்புறம் வல்னரபிள் பூத்ஸ் அப்படிங்கிறது மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் எல்லாம் என்ன மாதிரியான பாதுகாப்பு இருக்குது, அங்கே என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துருக்கோம் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, நம்ம லா அண்ட் ஆர்டர் ரொம்ப நல்லா இது இருக்குது. எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு மேஜர் நாங்கள் இது ஆகும் அந்த மாதிரி இது பண்ணல. அட் த சேம் டைம் எலெக்ஷன் கமிஷனில் ஒரு 4 விதமான அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெப்கேம் போட்டணும். ஸோ அது மாதிரி நம்ம பார்க்கும்போது அவுட் ஆஃப் 68,000 45,000 கிட்டத்தட்ட 45,000 அதில் நம்ம நேராக வெப்கேம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது தவிர வெளியில் சிஏபிஎஃப் எங்கெங்கே போடணுமோ அங்கே இருக்கிற எஸ்பி, கலெக்டர், அப்சர்வர் அவங்களாம் உட்காந்து எங்கெங்கே நம்ம இது சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸஸ் போடலாம் அதுவும் நம்ம இது பண்ணியிருக்கோம். அப்புறம் மைக்ரோ அப்சர்வர்ஸ் இண்டிபெண்ட் தான் அவர் அஃபிஷியல்ஸ் அதுவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி சோஷியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் என்னெல்லாம் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதில் என்னெல்லாம் மானிட்டர் பண்ணுறோம்? இந்த சைலன்ஸ் பீரியடில் பிரச்சார காரியம் யாருமே பண்ணக்கூடாது. நாட் ஓன்லி பொலிட்டிக்கல் பார்ட்டி, பொலிட்டிக்கல் கேண்டிடேட் ஆர் வேறு கேண்டிடேட் அந்த மாதிரி இல்லை. நோபடி ஷுட் கேம்பெயின், எனி பர்சன். அதுதான் எலெக்ஷன் கமிஷனோட இது இருக்குது. ஸோ அதனால மக்களுக்கு நம்ம வாக்காளர்களுக்கு ஒரு சைலன்ஸ் பீரியட் கொடுக்கலாம். இவ்வளோ நாள் எல்லாம் நம்ம எல்லா கேண்டிடேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் பிரச்சார எல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க. மக்கள் அதெல்லாம் பார்த்துருக்காங்க. நல்லா யோசித்து அவங்க நல்லா சிந்தித்து ஒரு ஓட் போடுறதுக்கு அவங்க இதுக்கு அவசரம் கொடுக்கலாம். அதுக்காக இந்த இது இருக்குது. ஏப்ரல் 19ஆம் தேதியில் வாக்குச்சாவடியில் வந்து உங்கள் ஓட்டை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். நன்றி.